السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய 10ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பாடம் தொடர்ந்து நடைபெற நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நீங்கள் நாடினால் நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் செலுத்தி இந்த நன்மையான காரியத்தில் ஒன்று சேரலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைய பாடம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய இந்த 10ஆம் நாள் பாடம். இதிலே நாம் மௌசூப் சிஃபத்தை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 3 பாடங்களாக இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நம்முடைய இந்த கிதாபில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. இதைத்தான் நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, அல் லில் மலாவிசில் ஜாஹிசா என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளால் ஒரு கேள்வி ஒன்று நமக்கு இருக்கும். என்ன கேள்வி என்றால், மௌசூஃபை தான் சிஃபத்து பின்பற்ற வேண்டும். அல் மலாபிஸ் மௌசூஃப், ஜாஹிசா சிஃபத். அப்படி இருக்கும்போது மலாபிஸ் எனும் வார்த்தை, அதாவது மௌசூஃப் பன்மையாக இருக்க, அல் ஜாஹிசா எனும் சிஃபத் ஒருமையாக உள்ளதே. அதே போன்ற ஒரு கேள்வி, அல் மலாபிஸ் எனும் மௌசூஃப் ஆண்பாலை குறிக்கக்கூடியதாக இருக்க, அல் ஜாஹிசா என்பது பெண்பாலாக உள்ளதே என்பது போன்ற ஒரு கேள்விகள் இந்த உதாரணத்திலே நமக்கு எழலாம். கடந்த பாடத்துல வாசித்த வார்த்தை, நம்ம இந்த பாடத்தில் அதற்குண்டான ஒரு கேள்வி எழுப்பி நாம் அதற்கு பதில் கொடுக்க போறோம். என்ன பதில் என்று விளங்குவதற்கு முன்பாக மௌசூப் சிஃபத்தினுடைய ஒரு சின்ன ஒரு சட்டத்தை நாம் பார்த்து விட்டோம் என்றால் நமக்கு அது கொஞ்சம் புலப்படக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அதாவது ஒரு மௌசூஃபை ஒரு சிஃபத்து எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பொது சட்டம் உள்ளது. அதை இங்கே நாம சுருக்கமாக பல நஹவினுடைய கிதாபுகளில் வந்த வார்த்தையை நாம விளங்குறதுக்காக சுருக்கமாக இங்கு கொடுத்திருக்கிறோம். பாருங்க, அதாவது 10ல் 4 விஷயத்தை சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். அது என்ன 10 காரியம், அது எந்த நாளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்ததை இப்ப நாம சொல்லுவோம். அந்த 10 காரியம் என்ன என்பதை இப்ப நாம் பார்ப்போம். அல் இஅராபு ஸலாசு, முதல் 3 காரியம் இதுதான். 3 இஅராபுகள், ரஃப்உ, நஸ்பு, ஜர். இதுதான் அந்த 10ல் 3. மாரிஃபா, நக்கிரா, இப்ப 4, 5. அல் இஃப்ராது ஒருமை, தஸ்னியா இருமை, ஜம்அ பன்மை. அப்போ 5, 6, 7, 8 ஆச்சு. அத்ததுகீர் வ தஅனீஸ், ஆண்பால் பெண்பால், இப்படி 10 விஷயம், 9, 10. இந்த 10 விஷயங்களில் 4 விஷயத்தில் ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். அது என்ன 4? இந்த 3 இஅராபில் 1, மாரிஃபா நக்கிராவில் 1, அப்ப 2 ஆச்சு. ஒருமை இருமை பன்மை, இந்த 3ல 1, அப்போ 1 2 3. ஆண்பால் பெண்பாலில் 1, மொத்தம் 4. இப்படி இந்த 10 காரியங்களில் 4 விஷயத்தில் ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை இங்க நம்ம பார்த்தா புரியும். ஜெயிதுன் என்பது மௌசூஃப், ஆலிம் என்பது சிஃபத். அப்ப ஜெயித் என்பது ரஃபஅ பெற்றுள்ளது, அதே போன்று ஆலிமிற்கும் ரஃபஅ. ஒரு விஷயம் சரியாகிவிட்டது. இரண்டாவது, மாரிஃபா நக்கிரா விஷயத்துல ஜெயித் என்பது மாரிஃபா, அலம் மாரிஃபான்னு சொல்லுவாங்க. ஆலிம் என்பது மாரிஃபா அல்ல, ஆனால்
இந்த இடத்தில் அது மாரிஃபாவாக மாற்றப்பட்டு விட்டது. ஒரு ஆலிம்னு பொதுவாக நாம சொல்லும் பொழுது அது நக்கிராவாக இருந்தாலும் ஜெயிதிற்கு அடுத்து நாம சொன்னதுனால அது மாரிஃபாவாக மாற்றப்பட்டதுன்னு கிதாபுகள்ல சொல்லி தருவாங்க. அப்போ ஜெயிது மாரிஃபா ஆன மாதிரி ஆலிம் என்பதும் மாரிஃபாவாக ஆகிவிட்டது. இதுல ஒரு பெரிய விளக்கம் உள்ளது, நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். ஒரு நக்கிராவாகவே இருந்தாலும் ஒரு இஸ்மு அது ஒரு மாரிஃபாவிற்கு அடுத்து வரும் பொழுது ஒரு தஹசுஸை அது காணும். ஆலிம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆலிம்களையும் எடுத்துக்கும். ஜெயிதை குறித்து ஆலிம்னு சொல்லும் பொழுது அந்த ஆலிம் என்ற வார்த்தைக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது. அப்போ நக்கிராவாக இருந்த ஆலிம் என்ற வார்த்தை அங்கே அர்த்தத்தின்படி மாரிஃபாவாக மாறுகிறது. அப்போ ஜெயிதும் மாரிஃபா, ஆலிம் என்பது இங்கே மாரிஃபா. ரெண்டு விஷயம் சரியாயிருச்சு. மூணாவது, ஒருமை இருமை பன்மையில ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். ஜெயித் என்பதும் ஒருமை, ஆலிம் என்பதும் ஒருமை. இஃப்ராத் விஷயம் மூணு விஷயம் ஆச்சு. நான்காவது, முதக்கர் முஅன்னஸ் விஷயத்திலேயும் ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். ஜெயித் என்பதும் முதக்கர், ஆண்பாலை குறிக்கக்கூடியது. ஆலிம் என்பதும் முதக்கர், ஆண்பாலை குறிக்கக்கூடியது. இதுதான் ஒரு மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒரு பொது சட்டம். 10 மௌசூஃப் சிஃபத்தினுடைய ஒரு பொது சட்டம் இது. 10 விஷயத்தில் 5ஐ ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். அதே போன்று மௌசூஃப் சிஃபத்தினுடைய இரண்டாவது வகை ஒண்ணு இருக்கு. அதுல முதல் 5 விஷயத்துல 2 விஷயத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகை உள்ளது. அதை குறித்து இங்க நாம பார்த்தால் மௌசூப் சிஃபத்துடைய சட்டம் நமக்கு கொஞ்சம் குழப்பமாக ஆயிரும். அதனால் இப்பொழுது மௌசூப் சிஃபத்தினுடைய ஒரு பொதுவான சட்டத்தை இப்ப நாம சொல்லியிருக்கிறோம். என்னது? 10 விஷயத்தில், இங்கே சொல்லப்பட்ட 10 விஷயத்தில் 4 ஒரு சிஃபத்து மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். இதுதான் மௌசூப் சிஃபத்தினுடைய பொது சட்டம். அப்போ இங்க நாம பார்க்கணும், இங்க அல் மலாபிசுல் ஜாஹிசா லில் மலாபிசில் ஜாஹிசான்னு இருக்குது. இங்க அப்படி இல்லையே, சட்டம் பேணப்படவில்லையே. பினாயாத்துன் ஆலியாலி அதே போன்றுதான். பினாயாத்தின் என்பது பன்மையாக இருக்கு, ஆலியத்துன் என்பது ஒருமையாக உள்ளது. ரெண்டுமே முஅன்னஸ், பெண்பாலை குறிக்கக்கூடியதுதான். ஆனா இங்க பன்மையாக இருக்குது, இங்க ஒருமையா இருக்குதே என்ற ஒரு கேள்வி எழும். அல் மலாபிசுல் ஜாஹிசா, இங்கேயும் இது ஆண்பாலாக இருக்கிறது, பன்மையாக இருக்கிறது. அல் ஜாஹிசா ஒருமையாகவும் பெண்பாலாகவும் இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இங்க ஒத்து வரலையே, மௌசூப் சிஃபத்தினுடைய பொது சட்டம் இங்க அடி வாங்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தால் இதற்கு பதில் நமக்கு அற்புதமாக சொல்லி தருவார்கள் நஹவியின்கள். நஹவினுடைய உலமாக்கள் நமக்கு அற்புதமா சொல்லி தருவாங்க. ஒரு மௌசூஃப் என்பது அது பன்மையாக வருது. எப்படிப்பட்ட பன்மை? மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய பன்மையா இருக்கு. இப்ப பினாயாத்துன் கட்டிடங்கள், மனிதன் அல்ல, ஆக்கில்னு சொல்லுவாங்க. மனிதர்களை நஹவு கிதாபுகள்லையும் பல கிதாபுகள்லையும் ஆக்கில் தான் சொல்லுவாங்க, அறிவுள்ளவர்கள். அப்ப ஆக்கில் அல்லாத ஒரு பன்மை மௌசூஃபாக வருது. பினாயாத்துன் கட்டிடங்கள், மனிதன் அல்ல, மனிதன் அல்லாத ஒன்றை குறிக்கக்கூடிய பன்மை இது. அல் மலாபிஸ் ஆடைகள். அப்போ ஆடைகள் என்பதும் என்னது? அதுவும் ஒரு பன்மைதான், மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய பன்மை. இப்படி ஒரு பன்மையான ஒரு இஸ்மு மௌசூஃபாக வரும் பொழுது அதற்குரிய சிஃபத்தை நாம் ஒருமையாக கொண்டு வரலாம். அதற்குரிய சிஃபத்தை நாம ஒருமையாக கொண்டு வரலாம். இது போன்ற இடங்களில் அந்த ஒருமையான சிஃபத்து பெண்பாலாகவும் வரலாம் என்று நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லி தருபவர்கள் யாருன்னா, அல்ஃபியான்னு ஒரு கிதாப் இருக்கும். நஹ்வினுடைய கிதாபுகள்ல அரபு கல்லூரிகள்ல ஓதப்படக்கூடிய பிரபலமான ஒரு கிதாபு அல்ஃபியா. அதற்கு ஒரு ஹாஷியா, ஹாஷியத்து சொப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஷியத்து சொப்பான், அந்த கிதாபில் சொல்லப்பட்ட விளக்கம் தான் இது. எப்படி ஒரு மௌசூஃப் என்பது மனிதன் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய பன்மையாக வருமானால் அதனுடைய சிஃபத்து நாம எப்படி கொண்டு வரலாம்? முஅன்னஸான ஒருமையாக கொண்டு வரலாம் என்று நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படையில தான் இங்கே நாம கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த முறை நிறைய இடங்கள்ல பேணப்படக்கூடிய ஒன்று. இது ஒரு சில இடங்கள் என்றல்ல, நம்ம அதிகமான மௌசூஃப் சிஃபத்துகள் எங்கெல்லாம் புலங்குறோமோ அதிகமான இடங்கள்ல இந்த சட்டம் பேணப்படும். அப்படிங்கிறதுனால நாம குழம்பிடக்கூடாது. மௌசூஃப் சிஃபத்துக்குன்னு ஒரு பொது சட்டம் ஒண்ணு இருக்கு, இது போன்ற ஒரு துணை சட்டமும் இருக்கு.
இந்த துணை சட்டம் நிறைய இடங்கள்ல பேணப்படுது. அதனால் இந்த சட்டத்தை, இந்த வார்த்தையை சொல்லி நாம இங்க தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அடுத்து வாங்க நாம இந்த பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய பயிற்சிகள் நாம தெளிவான முறையில பார்ப்போம். அப்ப இங்க பயிற்சின்னு சொல்லி ஒரு 11 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. 11 கேள்விகள் இந்த பாடத்தை குறித்து, பாடத்திற்கு உள்ளிருந்து ஒரு 11 கேள்விகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதற்குண்டான பதிலை இப்ப நாம பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த பதிலை நாம சுருக்கமாக இங்க டைப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனுடைய பிக்சர் இது. இதை நம்ம ஒரு முன்னாடியே பார்த்து விட்டால் அந்த நம்முடைய அந்த வாசிக்கும் பொழுது அதனுடைய பதில் நமக்கு நினைவில் வரக்கூடியதாக இருக்கும். இப்ப நம்ம அந்த பயிற்சி கேள்விகளுக்குள்ளால் போலாம். பாருங்க, பிஸ்மில்லாஹி. முதல் கேள்வி, கைஃபல் வலதுர் ரஷீது. பாடத்திற்கு உள்ளிருந்து தான் கேள்வி. நம்ம வெளியே போய் பதில் கொடுக்கணும், வெளியே போய் தேடணும் அப்படிங்கிறதல்ல, பாடத்திற்கு உள்ள இருந்தே உண்டான ஒரு கேள்வி. கைஃபல் வலதுர் ரஷீது, அந்த பக்குவமான அந்த சிறுவராகிறவர் எப்படி இருக்கிறார்? பதில் என்னது? அல் வலதுர் ரஷீது முஜ்தஹிதுன். நாம அந்த பிக்சர்ல முழு பதிலையும் எழுதியிருக்கிறோம். இப்ப வாசிச்சுட்டு போறோம். ஏன்னா நம்ம தர்கீபும் பாடங்கள்ல வைக்கப்பட்டதுதான், இஅராபும் பாடங்கள்ல வைக்கப்பட்டதுதான். அதனால நாம பயிற்சி என்பதால் அந்த கேள்விக்குண்டான பதிலை மட்டும் நாம வாசிச்சுட்டு அப்படியே போலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அந்த பக்குவமான சிறுவராகிறவர் எப்படி இருக்கிறார்? கேள்வி. பதில் என்ன? அல் வலதுர் ரஷீது முஜ்தஹிதுன். அந்த பக்குவமான சிறுவராகிறவர் முயற்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு இந்த நம்ம பாடங்கள்ல பார்த்தாலே புரியும். இங்க போட்டிருப்பாங்க அந்த பதில. பாருங்க, அல் வலதுர் ரஷீது முஜ்தஹிதுன்னு இருக்கும். நம்ம கிதாபுகள்ல உள்ள பதில் தான். அதே போன்றுதான் மீதி உண்டான எல்லா கேள்விகளுக்கும் இப்படிதான் கிதாபுகள்ல பதில் இருக்கும். அதை நாமே தேடி பார்த்து கொண்டால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது கேள்வி, ஹலித் திஃபுலத்து ஸ்வகீரத்து ஜமீலத்துன். அந்த சிறிய குழந்தையாகிறவள் அழகானவளாக இருக்கின்றாளா? கேள்வி. பதில் என்ன? நஅம், ஆம். அத்திஃபுலத்து ஸ்வகீரத்து ஜமீலத்துன், அந்த சிறிய குழந்தையாகிறவள் அழகானவளாக இருக்கின்றாள். அடுத்து மூன்றாவது கேள்வி. பாருங்க, இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம மேல போய் பார்க்கணும். நல்ல ஒவ்வொருவரும் அந்த பாடத்தை நன்றாக படித்தாலே இந்த கேள்விக்குண்டான பதில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்படி மூன்றாவது கேள்வி, அஹாதா ரஜுலுன் ஸ்வாதிகுன். இவராகிறவர் உண்மையான நபராக இருக்கின்றாரா? கேள்வி. இதற்கும் பதில் கிதாபிலேயே சொல்லப்பட்டதுதான். நஅம், ஆம். ஹாதா, இவராகிறவர் ரஜுலுன் ஸ்வாதிகுன், உண்மையான நபராக இருக்கின்றார் என்பது பதில். நான்காவது கேள்வி, கைஃபர் ரஜுலு ஸ்வாதிகு. அந்த உண்மையான நபராகிறவர் எப்படி இருக்கின்றார்? கேள்வி. பதில் என்ன? நான்காவது கேள்விக்குண்டான பதில் அர் ரஜுலு ஸ்வாதிகு ஆலிமுன். அந்த உண்மையான நபராகிறவர் ஆலிமாக இருக்கின்றார். அடுத்து ஐந்தாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி என்ன? ஹல் ஹாதிஹி இம்ராஅத்துன் ஃபாசிகத்துன். இந்த ஹாதிஹி, இவளாகிறவள் பாவியான பெண்ணாக இருக்கின்றாளா? இவள்னா இந்த இவள் என்பதும் இங்க வந்த ஹாதா என்பதும் எல்லாம் பாடத்தினுடைய அந்த ஹாதாவை நோக்கி செல்லக்கூடியது. அப்ப இவளாகிறவள் பாவியான பெண்ணாக இருக்கின்றாளா? கேள்வி. பதில் என்ன? லா, இல்லை. ஹாதிஹி, இவளாகிறவள் இம்ரஅத்துன் ஸ்வாலிஹத்துன், நல்ல பெண்ணாக இருக்கின்றாள் என்பது பதில். அடுத்து ஆறாவது கேள்வி என்ன? ஐன ஷஜருல் கபீரு. அந்த பெரிய மரமாகிறது எங்கே இருக்கின்றது? இந்த ஐன, ஹல் இவைகளுக்கெல்லாம் தனி தர்கீபும் இஅராபும் உள்ளது. அதை குறித்து பாடம் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாம் விளக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இது பயிற்சி என்பதால் பாடத்தோடு சம்பந்தமான மௌசூப் சிஃபத்தை மட்டும் நாம் பார்த்து கொண்டு செல்றோம். இப்ப பாருங்க, அந்த பெரிய மரமாகிறது எங்கே இருக்கிறது என்பது ஆறாவது கேள்வி. பதில் என்ன? அஷ்ஷஜருல் கபீரு. அந்த பெரிய மரமாகிறது ஃபில் ஹதீகதி, தோட்டத்திலே இருக்கின்றது என்பதுதான் பதில். அடுத்து ஏழாவது கேள்வி, அதில்க ஜஹ்ரத்துன் முஃபத்திஹத்துன். அதுவாகிறது வெடித்த
முஃபத்திஹத்துக்கு நாம பொருளை விளக்கணும். வெடித்த என்று வைக்கலாம், மலர்ந்த என்று வைக்கலாம். அப்போ அதுவாகிறது மலர்ந்த அல்லது வெடித்த பூவாக இருக்கின்றதா கேள்வி. அப்போ 7வது கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நஅம், ஆம், தில்க அதுவாகிறது ஜஹ்ரத்தும் முஃபத்திஹத்துன் மலர்ந்த அல்லது வெடித்த பூவாகவே இருக்கின்றது. அடுத்து 8வது கேள்வி, கைஃப ஜஹ்ரத்துல் முஃபத்திஹத்து அந்த மலர்ந்த பூவாகிறது எப்படி இருக்கின்றது என்பது 8வது கேள்வி. பதில் என்ன? அஸ்ஸஹரத்துல் முஃபத்திஹத்து அந்த வெடித்த அந்த பூவாகிறது ராயிஅத்துன் அழகானதாக இருக்கின்றது என்பது பதில். 9வது கேள்வி, கைஃப மதீனத்து மும்பாய் அந்த மும்பை நகரமாகிறது, மும்பை நகரமாகிறது எப்படி இருக்கின்றது என்பது கேள்வி. 9வது கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? மும்பை மதீனத்துன் ஜமீலத்துன் மும்பை நகரமாகிறது அழகிய நகரமாக இருக்கின்றது என்பது பதில். அடுத்து 10வது கேள்வி என்ன? ஐயு ஷைஇன் ஃபீஹா அந்த மும்பை நகரத்திலே என்ன உள்ளது, என்ன வஸ்து உள்ளது? ஐயு ஷைஇன் எந்த வஸ்துவாகிறது, ஃபீஹா அந்த மும்பை நகரத்திலே இருக்கின்றது என்பது கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன? ஃபீஹா அந்த மும்பை நகரத்திலே இருக்கின்றது பினாயாத்துன் ஆலியத்துன் உயர்ந்த கட்டிடங்களாகிறது இருக்கின்றது என்பது பதில். ஷவாரிஉ வாசிஆ என்று பாடத்தில் நெடிய தொடர் வரும், அதை நாம பார்த்துக்கணும். கேள்வி என்பதால் சுருக்கமான பதிலை சொல்லி நாம முடிக்கிறோம். 11வது கேள்வி என்னவா? ஐயு ஷைஇன் ஃபீ ஃபஸ்லில் லுகத்தில் அரபியத்தி அரபு மொழியுடைய வகுப்பறையிலே என்ன வஸ்து இருந்தது, என்ன வஸ்து இருக்கிறது என்பது கேள்வி. அதற்குண்டான பதில் என்ன? ஃபீஹி அந்த வகுப்பறையிலே இருக்கிறது சப்பூரத்துன் சௌதாஉ கபீரத்துன் பெரிய கரும்பலகை இருக்கின்றது என்பது பதில். இப்படி இந்த 11 கேள்விகளும் இங்க பயிற்சியில கேட்கப்பட்டு அதற்குண்டான பதிலையும் இங்க நாம சொல்லி இருக்கிறோம். இங்க இந்த பக்கத்தில் 7 முதல் 11 கேள்விகளுக்கு உண்டான பதில் இருக்கும். இந்த பக்கத்துல 1 முதல் 6 வரை உண்டான கேள்விகளுக்கு பதில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து அடுத்த பயிற்சியை நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பயிற்சியுடைய அலிஃபுடைய பகுதி, அதாவது கேள்விகளுக்கு பதில் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்த பயிற்சி என்ன சொல்ல போறாங்கன்னா, பாவுடைய இந்த பயிற்சியில் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்பணும். நாம இவங்க ஒரு சில வார்த்தைகளை போட்டுட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்ல என்ன நாம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 2ல எது சரின்னு நாம இங்க சரி பார்த்து எழுதணும். அதுதான் இந்த எனும் அந்த பயிற்சியுடைய முறை. இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி என்ன? அல் ஹிந்து தௌலத்துன் டேஷ். இப்ப ஹிந்துனா நமக்கு தெரியும் இந்தியா, அதத்தான் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. இந்தியாவாகிறது தௌலத்துன், அது தௌலத்துனா நேஷன், தேசம், நாடு என்றெல்லாம் சொல்லலாம். தௌலத்துன் கபீரத்துன் என்பதுதான் பொருத்தமான ஒன்று, பெரிய நாடாக இருக்கின்றது. அப்ப இங்க நாம ஒண்ணு விளங்கணும், இதுல வரக்கூடிய ஒரு சில கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படக்கூடியதல்ல. ஒரு சில கேள்விகள் பொதுவான கேள்வியாகவும் இருக்கும். நமக்கு மௌசூப் சிஃபத்து தான் முக்கியம், நோக்கம். மௌசூப் சிஃபத்தை எப்படி விளங்குறது, மௌசூப் சிஃபத்துடைய வார்த்தைகளை எப்படி அமைப்பது, இதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம். அப்படிங்கிறதுனால நமக்கு வேறு சில உதாரணங்களையும் கொண்டு வந்து நமக்கு மௌசூப் சிஃபத்தினுடைய ஆக்கம் இதை எப்படி உருவாக்கணும் என்பதை சொல்லித்தராங்க. அப்ப தௌலத்துன் முடிக்கிறோம், நாடாக இருக்கும். அப்போ ஒரு ஹபரு மௌசூஃபாக முடியுதுன்னா இதற்கு சிஃபத் எப்படி கொடுக்கணும்? தௌலத் எப்படி முன்னஸாக முஃப்ரதாக உள்ளதோ அதே போன்று கபீரத்தின் என்பதையும் நாம கொடுக்கணும். ஏன்னா கபீர்னு கொடுத்தா இது பெண்பால் இது ஆண்பால் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு விளங்கணுங்கிறக்காக தான் இது போன்ற உதாரணங்களை கொண்டு வந்து நமக்கு சொல்லி தராங்க. அப்ப தௌலத்துன் கபீரத்துன் பெரிய நாடாக இருக்கின்றது.
இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு உதாரணத்திலையுமே நாம படித்த அந்த மௌசூ சிஃபத்தினுடைய சட்டங்களை பொருத்தி பார்க்கணும். அந்த பொருத்தி பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த சட்டங்கள் மனதில் பதியும். வேறு கிதாபுகள் வாசிக்கும் போது அந்த சட்டங்கள் நமக்கு நினைவு வரக்கூடியதா இருக்கும். அதற்காக தான் இப்படி நாம சொல்றது. அப்ப தௌலத்துன் என்பதற்கு கபீரத்துன் தான் பொருத்தமான ஒன்று. அடுத்து அத்தௌலத்துல் கபீரத்து, அந்த பெரிய தேசமாகிறது, பெரிய நாடாகிறது. கனியத்துன், கனியுன்னு கொண்டு வர முடியாது. ஏன்? எல்லாமே பெண்பாலா இருக்குது. அப்போ கனியுன் அல்ல கனியத்துன் தான் சரி என்று நாம விளங்கணும். கனியத்துன், பொதுவா கனியத்துனா தேவையற்றதாக இருக்கின்றதுன்னு சொல்லுவோம். செல்வ செழிப்பானதாகன்னு சொல்ற மாதிரி. இப்ப கனியுன்னா செல்வந்தர். பொதுவா கனியுக்குன்னு அர்த்தம்னா தேவையற்றவர் அர்த்தம். பிறருடைய தேவைக்கு தேவை அவருக்கு இல்லை. அப்போ இங்க கனியத்துன் பொருத்தமா இருக்கும். அப்ப பெரிய அந்த நாடாகிறது கனியத்துன், அது தேவையற்றதாக இருக்கின்றது, அதாவது செல்வ செழிப்பான நாடாக இருக்கின்றது. அஷ்ஷவாரிஉ அப்படின்னு தொடங்குறாங்க. டேஸ் ஃபில் மதீனத்தி, இங்க வந்து அல் வாசியாத்து வைக்கணும். அஷ்ஷவாரிஉல் வாசிஅத்து, விசாலமான தெருக்களாகிறது, ஃபில் மதீனத்தி அந்த நகரத்திலே இருக்கின்றது. இங்க வாசியாத்தை ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னா, இந்த ஒரு மௌசூஃபிற்கு அலிஃப்லாம் வந்திருக்குது. அப்போல் இதற்கு சிஃபத்தாக நாம ஒன்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா அதுவும் அலிஃப்லாம் உள்ளதாக மாரிஃபாவாக கொண்டு வந்தால்தான் அது பொருத்தம், அதுதான் சட்டம் என்பதால அல் வாசியாத்து தான் சரி. இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் நம்ம பொருத்தி பார்ப்பது நமக்கு கடமை. அப்பதான் நமக்கு சட்டங்கள் பதியக்கூடியதா இருக்கும். என்ன சட்டங்கள் தக்கராறாகுது, திரும்ப திரும்ப வருது நம்ம பார்க்க கூடாது. அதை நம்ம சொல்ல சொல்லதான் மனசுல பதியுங்கிறதுனால ஒவ்வொரு உதாரணத்திலையும் அந்த சட்டங்களை நாம சொல்றோம். அல் முஸ்தஷ்ஃபயாத்துல் கபீரத்து, பெரிய மருத்துவமனைகளாகிறது. ஜெய்யிதுனா ஜெய்யிதுனா ஜெய்யிதத்துனா ஜெய்யிதத்துன் என்பதுதான் சரி. ஏன்? எல்லாமே முஅன்னஸா இருக்கு. அப்ப இதுவும் முஅன்னஸாக வருவதுதான் சரி. ஜெய்யிதத்துனா நல்லா, நன்றாக இருக்கின்றது, நல்லா தரமானதாக இருக்கின்றது அர்த்தம். ஏன்னா நாம அந்த பழைய சட்டத்தை ஞாபகப்படுத்திக்கணும். அல் முஸ்தஷ்ஃபயாத் என்ற மௌசூஃப் பன்மையா இருக்கு. அல் கபீரத்துங்கிற சிஃபத்து ஏன் ஒருமையாக இருக்குது? சட்டத்திற்கு மாற்றம் தானேங்கிற கேள்வி எழக்கூடாது. அந்த துணை சட்டத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? அல் முஸ்தஷ்ஃபயாத் என்பது மனிதன் அல்லாத ஒரு பன்மையான ஒரு வார்த்தை. இதற்கு சிஃபத்தை நாம கொண்டு வரும் பொழுது இப்படி ஒருமையான முஅன்னஸாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற சட்டத்தை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போன்றுதான் அஷவாரிஉல் வாசிஆவும் அதே போன்றுதான். நம்ம ஒவ்வொரு உதாரணங்களையும் அந்த சட்டங்களை நாம நினைவுபடுத்தி பொருத்தி பார்க்கணும். அடுத்த உதாரணம் டேஷ் அத்திப்பியத்து வஷம்சியத்து ஃபி ஹாதல் மஹல்லி. அப்ப இங்க அந்நல்லாராத் என்பது கொண்டு வர போறோம். அந்நல்லாரத்து ஏன் வராது? ஏன்னா பன்மையாக தான் கிதாபுகள்லையும் வந்து உள்ளது. அதே போன்று திப்பியான ஷம்சியான என்று சொல்லும் பொழுதே பன்மையாக மாறிடுச்சு. அப்போ அந்நல்லாராத்து திப்பியத்து வஷம்சியத்து, மருத்துவ ரீதியான கண்ணாடிகள் ஆகிறது. சூரியனான கண்ணாடிகள், சூரியனை சார்ந்த கண்ணாடிகள்னா நாம சொன்னா துப்பியத்தான கண்ணாடிகள்னா ஐ கிளாஸ், ஷம்சியத்தான கண்ணாடிகள்னா சன்கிளாஸ். இவைகளாகிறது ஃபிஹாதல் மஹல்லி, இந்த இடத்திலே இருக்கின்றது. அப்ப அந்நல்லாரத் என்பதை விட அந்நல்லாராத் என்பதுதான் இங்கே பொருந்தக்கூடியது. அடுத்த கேள்வி, அடுத்த அல் மஹத்தத்துல் ஜதீதத்து. மஹத்தத்துனா ஸ்டேஷன், அதாவது நிறுத்தும் இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பஸ் ஸ்டாப் என்று சொல்ற மாதிரி பேருந்து நிறுத்தும் இடம், அது மாதிரி அல் மஹத்தத்துனா ஸ்டேஷன் அர்த்தம். புதிய ஸ்டேஷன் ஆகிறது. சொகீருன் வராது. காரணம் என்ன? எல்லாமே ஒன்னசா இருக்கு. அப்போ சொகீரத்துன் என்பதுதான் சரி, சிறியதாக இருக்கின்றது என்பது பொருத்தம். அல் மலாபிசு அப்படின்னு சொல்றோம். இங்க டேஷ் காலியத்துன், காலியத்துன்னா விலை உயர்ந்ததாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். அப்ப அல் மலாபிசுல் ஜாஹிசத்து என்பதுதான் சரி. ஜாஹிசத் என்று அலிஃப்லாம் இல்லாமல் சொல்வது சரியல்ல. காரணம் என்ன? இங்கே உள்ள மௌசூஃப் அலிஃப்லாமோட வந்திருக்குது. அப்போ சிஃபத்தும் அலிஃப்லாமோட தான் வரணும். அப்ப அல் மலாபிசுல் ஜாஹிசத்து, அந்த ஆயத்த ஆடைகளாகிறது, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ஆகிறது, காலியத்துன் விலை உயர்ந்ததாக இருக்கின்றது. அடுத்து ஹாதிஹி தஃபாத்திரு அஸ்வகீரத்து வர வேண்டுமா, ஸ்வகீரத்து ஸ்வகீரத் என்று அலிஃப்லாம் இல்லாம வரணுமா அப்படின்னு கேட்டா நாம ஸ்வகீரத்தினே சிஃபத்து கொடுத்துடலாம். இவைகளாகிறது தஃபாத்திரு ஸ்வகீரத்துன். அப்போ என்ன வரும்? சிறிய நோட்டுகளாக இருக்கின்றது. இங்கேயும் நாம எதை பொருத்தி பார்க்கணும்? பழைய சட்டங்களை பொருத்தி பார்க்கணும்.
பொதுவா இங்கேயே அஸ்வகீரத்து கொண்டு வரலன்னா அலிஃப்லாம் வரல மௌசூஃபுக்கு இங்க. அப்போ அலிஃப்லாம் இல்லாததுதான் சரியாகும். அப்ப சொகீரத்துன் என்பதுதான் சரி. இப்போ நம்ம பழைய சட்டத்தையும் பொருத்தணும். தஃபாத்திரு என்ற மௌசூஃபு பன்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சிஃபத்து ஏன் ஒருமையாச்சு? காரணம் மேல சொன்ன அதே பதில் என்பதை நாம நினைவுபடுத்திக்கணும். அல்லாஹு ரப்புன் கஃபூருன். அல் கஃபூர் வராது. காரணம் என்ன? மௌசூஃபான ரப்புனுக்கு அலிஃப்லாம் இல்ல, அது நக்கிராவாக உள்ளது. எனவே அல் கஃபூர் என்ற அலிஃப்லாம் கொண்டது வராது. கஃபூர் என்பன்ற நக்கிராவானது தான் இங்கே பொருந்தக்கூடியதாக இருக்கும். ரப்புன் கஃபூருன். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுன் ரஹீமுன். இங்கே அதேதான். நபியுன் என்ற அந்த மௌசூஃப் ஹபர் மௌசூஃப் அலிஃப்லாம் இல்லாமல் நக்கிராவாக இருக்குது. அப்போ ரஹீமும் என்று நாம நக்கிராவாக தான் அலிஃப்லாம் இல்லாம தான் சொல்லணும். இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார்கள். மேல கஃபூர்னா பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அல் அகிமிஷத்து டேஸ் ரஹீசத்துன். ரஹீசத்துன்னா என்னது? விலை குறைந்தது என்ற அர்த்தம். அப்படிதான் சொல்லுவோம். அப்போ அல் குத்னியத்து வருமா குத்னியத்துன்னு வருமா என்ற கேள்வி இங்க. அப்ப அலிஃப்லாம் இங்கே மௌசூஃப் என்பது இப்படி வந்திருக்குது, மாரிஃபாவாக அலிஃப்லாமோடு வந்திருக்குது. அப்ப சிஃபத்தும் அப்படித்தான் வரணும். அப்ப அல் அக்மிஷத்துல் குத்னியத்து, அல் குத்னியத்து தான் சரியான பதில். அல் குத்னியத்து பட்ட காட்டன் துணிகளாகிறது. ரஹீசத்துன் விலை குறைந்ததாக இருக்கின்றது. அப்ப ரியாலாத்துல் அல் பதனியா வருமா அல் பதனியாத் வருமா என்பது கேள்வி. லாசிமத்துன் அவசியமாக இருக்கும். ரியாலாத் எனும் வார்த்தை இது ஒரு ஜதீத அரபியாக புழங்கப்படும் வார்த்தை. அதாவது ரியாலாத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இங்க விளையாட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்போர்ட்ஸ், அதான் ரியாலாத் பன்மையான வார்த்தை. அப்ப ரியாலாத்துல் பதனியத்து என்பதுதான் சரி. ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த மாதிரி ரியாலாத் மனிதன் அல்லாத பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை வரும் பொழுது, மௌசூஃபாக வரும் பொழுது சிஃபத்து ஒருமையாக வருவது சிறந்தது. அப்படிதான் மேல உதாரணங்கள் முழுக்க நாம பார்த்திருக்கிறோம். அப்ப அல் பதனியத்து என்று ஒருமையாக சொல்வதுதான் சரி. அப்ப உடல் அல் பதன் அரியாலாத்துல் பதனியத்து உடல் சார்ந்த விளையாட்டுக்களாகிறது. லாசிமத்துன் அவசியமானதாக இருக்கின்றது. அடுத்த உதாரணம் அத்துவலுல் அரபியத்து அரபு தேசங்களாகிறது. டேஷ் பஈதத்துன் ஒருமையாக இருக்கின்றது. இங்க பன்மையாக கொண்டு வருவது புழக்கத்தில் அல்ல. பஈதத்துன் ஒருமையாக தூரமானதாக இருக்கின்றது என்பதுதான் சரியான பதில். அத்துரூசுல் உருதியத்து உருது சார்ந்த பாடங்களாகிறது. சஹ்லத்துன் பன்மைய லேசானதாக இருக்கின்றது. இங்க ஏன் சஹில் வராது அப்படின்னா சஹ்லத்துன் பொதுவாகவே ஒரு மனிதன் அல்லாத பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம ஹபர் கொடுக்கும் பொழுது அதை முஅன்னஸாக பெண்பாலை குறிக்கக்கூடியதாக கொடுப்பதுதான் சிறந்தது. அப்படிதான் கொடுக்கணும். அப்போ அத்துருசுல் உருதியத்து உருது சார்ந்த பாடங்களாகிறது. சஹலத்தூன் என்பதுதான் சரியான பதில். லேசானதாக இருக்கின்றது. அடுத்த உதாரணம் ஃபில் ஹிந்தி இந்தியாவிலே இருக்கின்றது. டேஷ் முஹ்தலிஃபத்துன் அதாவது லுகாத்தும் முஹ்தலிஃபத்துன் மாறுபட்ட மொழிகளாகிறது. அப்ப இங்க சிஃபத்தை கொடுத்துட்டாங்க, மௌசூஃப கேக்குறாங்க. இதுவரைக்கும் உள்ள நிறைய உதாரணங்கள்ல ஒரு சில உதாரணங்கள்ல சிஃபத்தை கொடுத்தாங்க, மௌசூஃப கேட்டாங்க. இதுல மௌசூஃபை கொடுத்து சிஃபத்தை கேட்பாங்க. இந்த உதாரணத்துல முஹ்தலிஃபத்துன்னு சிஃபத்து கொடுத்துருக்குறாங்க. அப்ப இதுக்கு மௌசூஃபு லுகத்துன் வருமா லுகாத்துன் வருமா? லுகாத்தும் முஹ்தலிஃபத்துன் மாறுபட்ட மொழிகளாகிறது இந்தியாவில் இருக்கின்றது என்பதுதான் சரியான பதில். ஹல் அந்தி தாலிபத்துன் ஹல் அந்தி நீயாகிறவள் தாலிபத்துன் முஜ்தஹிதத்துன் இங்கே முஜ்தஹிதத்துன் என்பதுதான் சரியான பதில். ஏன்னா தாலிபத் என்ற மௌசூஃப் பெண்பாலை குறிக்கக்கூடியது. அப்ப முஜ்தஹிதத்துன் என்பதுதான் சரியான பதிலாக இங்கே இருக்கும். அலிஹாதத்தில் மீதி அஹ்லாக்குன் இந்த மாணவருக்கு இருக்கின்றதா அஹ்லாக்குன் தொய்யிபுன் என்று சொல்வதற்கு பதிலாக தொய்யிபுன் சொல்லலாமா தொய்யிபத்துன்னு சொல்லலாமா கேட்டா அஹ்லாக்குன் தொய்யிபத்துன் என்பதுதான் சரியான ஒரு சிஃபத். ஏன்னா படிச்சிருக்கிறோம், இது போன்று ஒரு மௌசூஃப் மனிதன் அல்லாத பன்மையை குறிக்கக்கூடியவைகள் மௌசூஃபாக வரும் பொழுது அதற்குரிய சிஃபத்து ஒருமையாக
பெண்பாலை குறிக்கக்கூடியதாக இருப்பதுதான் வளமை. அப்படி தொய்யிபத்துன் என்பதுதான் சரி. அப்ப அஹ்லாக்குன் தொய்யிபத்துன், நல்ல குணங்களாகிறது இந்த மாணவருக்கு இருக்கின்றதா அப்படின்னு கேள்வி. இங்க தொய்யிபத்துன் என்பதுதான் சிறந்த பதிலாக இருக்கும். இப்படி இந்த அலிஃப் பா இன்னும் 2 பயிற்சி முடிஞ்சது. 3வது பயிற்சி தொடங்குறாங்க, ஜீம் அப்படின்னு போட்டு. அதுல இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அரபியில தர்ஜுமா செய்யணும் அப்படின்னு கோச் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இது இந்த 3 பயிற்சியும் கிதாபுகள்ல சொல்லப்பட்ட பயிற்சிகள். ஒரு ஆசிரியராக என்னுடைய ஒரு சில கேள்விகளும் இங்க இருக்குது. ஏன்னா நான் பாடம் அப்படின்னு இல்லாம சில வெளிப்படையான நஹ்வினுடைய சட்டங்களை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். முதல் இஅராபிற்கும் தர்கீபுக்கு என்ன வித்தியாசம், ஜதீத் அரபினா என்ன, எவைகளுக்கெல்லாம் தனித்த தர்கீப் வராது, இது போன்ற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதை ஒரு ஆசிரியராக என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக எடுத்து இதை நாம் எழுதி வச்சு நினைவில் வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய இந்த சட்டங்கள் மனதில் பதியக்கூடியதாகவும் நினைவில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ நம்முடைய இந்த அத்தர்சு சாதிசு 6வது பாடம் முழுமை பெற்று விட்டது, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்துல அத்தர்சு சாபிஉ 7வது பாடம் என்பதை நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.